மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சோஷியல் மீடியாவின் மூலமாய், டிவியின் மூலமாய் பார்க்கிற தேவ பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கூட்டம் என்பது ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்பதற்காக நாம் கூடி ஜெபிக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை செய்கிறோம், நிறைய காரியங்களை செய்ய முற்படுகிறோம், சம்பாதிக்கிறதுக்கு முற்படுகிறோம், அல்லது பல விஷயங்களில் நம்மை நாம் முன்னேற்றி கொள்வதற்காக பாடுபடுகிறோம். இப்படியெல்லாம் பல காரியங்களை செய்தாலும் சில நேரங்களில் ஆசீர்வாதம் இல்லாதது போல தோணும். எல்லாம் வருது போயிடுது, ஆசீர்வாதமே இல்லை, கையிலேயே நிற்க மாட்டேங்குது, அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆசீர்வாதமே இல்லை. பிரியமானவர்களே, வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஆசீர்வதிக்கப்படலை, நம்ம ஏன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொன்னாக்கா 2 காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும், பாருங்க, கவனிங்க, தரித்திரம் அடைய செய்கிறவர் யாரு? கர்த்தர். ஆசீர்வாதத்தை எடுக்கிறவரும் கர்த்தர் தான். வாசிங்க பின்னாடி. ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கார். 2 காரியம் அவரால் நமக்கு கிடைக்க பெறுகிறது. 1, தரித்திரத்தை அடைய செய்கிறவர் கர்த்தர், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவரும் கர்த்தர். நம்ம ஒரு பக்கத்தை தான் பார்க்குறோம். அநேகருடைய வாழ்க்கையில் இயேசு ஆசீர்வதிக்கிறவர், இயேசு நன்மை செய்கிறவர், இயேசு நம்மை செழிக்க செய்கிறவர், இதுதான் தெரியும். அது உண்மைதான். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறது உண்மைதான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னவர் அவர் தான். பரலோகத்துக்கு போகும் பொழுது சீஷர்களை எல்லாம் அழைத்து 2 கரங்களையும் உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஆசீர்வதிப்பது உண்மைதான். அதே சமயத்தில் தரித்திரத்தையும் அவர் தான் கொடுக்கிறார். இப்போ இந்த தரித்திரம் நமக்கு வந்துட்டாக்கா ஆசீர்வாதம் போயிடும். அதனால தான் நிறைய பேர் சொல்ல கேட்கிறோம், நிறைய உழைக்கிறோம், நிறைய முயற்சி பண்ணுறோம், ஆனால் அது தங்க மாட்டேங்குது, அது எங்களுக்கு வாய்க்க மாட்டேங்குது, அது அப்படியே போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், அல்லது அந்த அனுபவத்துக்குள்ளாய் நாம் இருக்கலாம். அப்போ ஆண்டவர் தான் தரித்திரத்தை வர பண்ணுகிறார். ஏன் தரித்திரத்தை வர பண்ணுறாரு? அவர் நம்ம ஆசீர்வதிக்கிற தேவன் தானே, ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர் தானே. அப்போ ஏன் தரித்திரத்தை வர பண்ணுகிறார்? நல்லா புரிஞ்சுக்கங்க. அது யாராக இருந்தாலும் வேதத்தின் அடிப்படையில் கர்த்தருடைய வசனத்தின்படி தான் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். வசனத்தின்படி தான் கர்த்தர் செய்கிறார். வெறும் ஆசீர்வாதத்தை தருகிறவர் மாத்திரம் சொல்லிட்டு நம்ம அப்படி தப்பு கணக்கு போட்டுறக்கூடாது. தரித்திரத்தையும் அவர் தான் கொண்டு வரார். ஏன் தரித்திரத்தை கொண்டு வரார்னா, நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் வாசிக்கலாம். 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21:17. வஞ்சனையினால் 21:17 சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான், மதுபானத்தையும் எண்ணெயும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யவான் ஆவதில்லை. பாருங்க, ஆண்டவருடைய வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம் செய்கிறவர்கள் தரித்திரராகி விடுவார்கள், ஆசீர்வாதத்தை இழந்து விடுவார்கள். ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு கொடுத்தார்,
ஆனால் எனக்கு அந்த ஆசீர்வாதம் வரலை அப்படின்னு சொன்னாக்கா ஏதோ ஒரு காரியத்தில் நம் பாவத்தில் விழுந்திருக்கிறோம். ஏதோ ஒரு காரியத்தில் சிற்றின்ப பிரியராயிருக்கிறோம். பாருங்க, மதுபான பிரியராயிருக்கிறோம், பாவத்துக்கு அடிமையாய் கிடக்கிறோம். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஐஸ்வர்யவனாய் மாற்ற முடியாது. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. நீங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருக்கலாம், நிறையா சம்பாதிச்சார், குடிச்சு அழிஞ்சிட்டாரு சொல்லி கேட்டிருக்கோம்ல. பாருங்கள், இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய நடிகர் இறந்து போனார். அவர் குறித்து சொன்னாங்க, அவர் இப்படி கொடுத்தார், அப்படி கொடுத்தார், எல்லாம் செஞ்சார், நல்லது தான். ஆனால் அவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சான். அவருடைய வாழ்வில் அது தரித்திரமாய் மாறினது. குடிப்பழக்கம் அவருடைய வாழ்க்கையில் அது தரித்திரமாய் மாறினது. பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, ஏன் ஆண்டவர் தரித்திரத்தை கொண்டு வரார்னா, ஆண்டவர் விரும்பாத ஏதோ ஒரு பாவம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. இந்த வருடத்தினுடைய கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்மை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருடைய விருப்பம். நம்மை ஆசீர்வதிக்கத்தான் அவர் நினைக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் கர்த்தருடைய வசனத்தின்படி சிற்றின்ப பிரியன் தரித்திரராவான். மதுபானத்தை விரும்பினா தத்தளிப்பு நமக்கு வந்துடும். அப்படி பாவ வாழ்க்கையில் ஈடுபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் உண்டான ஆசீர்வாதத்தை எல்லாம் இழந்துருவோம். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறாது. அப்போ பாருங்க, மனிதனுடைய வாழ்வில் அநேக விதமான தப்பிதங்களை செய்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, நமக்கு நிறைய காரியங்களை செய்ய முடியும், அதை செய்யாமல் நம்ம பாட்டுன்னு எனக்கு என்ன வந்துச்சு யாருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அமர்ந்திருப்போம். அப்படி இருந்தாலே அது பாவம். ஒருவனுக்கு நன்மை செய்ய திராணியிருந்து அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாகும். அதான் வேதவசனம். உங்களுக்கு நன்மை செய்ய முடியும், அதை செய்யாமல் இருந்தால் அது அவனுக்கு பாவமாகும். அப்படி மனிதனுடைய வாழ்வில் சின்ன சின்ன காரியங்கள் கூட தரித்திரத்தை கொண்டு வரும். ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொன்னாக்கா, நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். வேதனை உண்டாக்கும் வழி இருக்கும்னு சொன்னால், கர்த்தரை வேதனைப்படுத்துகிற, கர்த்தரை துக்கப்படுத்துகிற ஏதாகிலும் ஒரு காரியம் நமக்குள்ளே இருக்கும்னு சொன்னால், நம்ம மனம் திரும்பினா அந்த ஐஸ்வர்யம் நமக்கு வந்துடும். ஐஸ்வர்யத்தை தருகிறவர் அவர்தான். தரித்திரம் விலகிடும். அப்போ சிற்றின்ப பிரியம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் பலத்த கசப்புகளை உண்டாக்கும், பல பிரச்சனைகளை உண்டாக்கும். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, ஏன் நமக்கு ஆசீர்வாதம் தங்கலை, ஏன் ஆசீர்வாதம் இல்லைன்னா, நம்ம ஏதோ ஒரு பாவத்தில் இருக்கிறோம். அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பும் பொழுது கட்டாயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ரெண்டாவது வேத பகுதி என்ன சொல்லுகிறது? ஏன் தரித்திரம் நமக்கு வருது, ஏன் கர்த்தர் தரித்திரத்தை அனுமதிக்கிறார், ஆசீர்வாதம் இல்லை? வாசிக்கலாம். அதே நீதிமொழிகளின் புத்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 20:13. தூக்கத்தை விரும்பாதே, தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். விரும்பினா நீ தரித்திரனாயிடுவ. ஹல்லேலூயா. தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினா தரித்திரனாயிடுவ. நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் சபைக்கு போகிறேன், எல்லா காரியத்தையும் செய்கிறேன், எல்லாம் பண்ணுவேன், பாட்டு பாடுவேன், ஆராதிப்பேன், எல்லா வேலையும் காணிக்க எல்லாம் கொடுத்துருவேன், ஆனால் அந்த தூக்கத்தை மட்டும் நான் விட மாட்டேன். அந்த தூக்கத்தை மட்டும் நான் விட மாட்டேன். அது ஒரு ஆவி தெரியுமா? கன நித்திரையின் ஆவி. அப்படி சொல்லி சில மதத்தினர் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு பேரை ஒன்று வச்சுருப்பாங்க. என்ன பேர்? ஆமாம், அப்படி தான் சொல்லுவாங்க. அது ஒரு ஆவி. அப்போ பாருங்க, அது தரித்திரத்தை கொண்டு வரும். நீ தூக்கத்தை விரும்பினாக்கா உனக்கு தரித்திரம் வந்துடும். வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்யணும், வேலை செய்கிற நேரத்தில் படுத்து தூங்கின்னு இருந்தாக்கா எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? ஹல்லேலூயா. ஆமாம், ஆராதனைக்கு போக வேண்டிய நேரத்தில் படுத்து தூங்கின்னு இருந்தாக்கா ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார்? ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் நல்ல குர்ரன் தூக்கம் வந்தாக்கா எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? பாருங்க, அப்போ
ஏன் ஆசீர்வாதத்தை இழக்கிறோன்னா, காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். கர்த்தர் சொன்னார்ல, அவர் பொய் சொல்ல மனுஷன் கிடையாது, மனமாற மனுபுத்திரன் அல்ல. ஏன் அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல? ஏன் அவரை கண்டடைய முடியல? எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, தூக்கம் உங்கள் வாழ்விலே தரித்திரத்தை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை இழக்க செய்யும், வாக்கு தத்தங்களை இழக்க செய்யும். நீ தூங்குனாக்கா எல்லாவற்றையும் இழந்து போயிடுவேன். தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கணும். சிலர் பார்த்தீங்கன்னாக்கா தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்க மாட்டாங்க. நைட்டெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. கம்ப்யூட்டர் நோண்டுறது, செல்ஃபோனை நோண்டுறது, அதை பண்ணுறது, இதை பண்ண நைட்டு ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது காலையில் வந்தவுடனே நல்லா தூக்கம் வந்துடும். அப்படியே உள்டாவாகிடுறாங்க பார்த்தீங்களா? அப்போ எப்படி அவங்க ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? எனக்கு அன்பானவர்களே, அது ஒரு பிரியம், அது ஒரு அடிமைதனம். தூக்கம் ஒரு அடிமைதனம். மருத்துவமே சொல்லுது, ஒரு மனுஷன் 8 மணி நேரம் தூங்கினா போதும், அவ்வளவுதான். அதிகபட்சம் 8 மணி நேரம் தூங்கினா போதும், மீதி நேரம்லாம் அவன் விழித்து இருக்கணும். அப்போ பாருங்க, அப்போ நம்மளுடைய வாழ்வில் ஏன் ஆசீர்வாதத்தை இழக்கிறோன்னா, ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் தூங்குகிறோம், வேதத்தை வாசிக்க வேண்டிய நேரத்தில் தூங்குகிறோம், ஆராதனைக்கு போக வேண்டிய நேரத்தில் தூங்குகிறோம், ஊழியம் செய்ய வேண்டிய நேரத்தில் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுக்கிறேன் பிரதர். அந்த ஒரு நாள் தான் நீ ஊழியம் செய்ய முடியும், அந்த ஒரு நாள் தான் நீ ஆராதனைக்கு போக முடியும், அந்த ஒரு நாள் தான் ஆண்டவருடைய நாமத்தை நீ மையப்படுத்துறதுக்கு. மீதி நாளில் நம்ம எடுத்துக்கிறோம்ல, மீதி நாளில் நம்ம ஓடுறோம், உழைக்கிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கிறோம், பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்க்கிறோம், எல்லாத்தையும் வச்சுட்டு ஒன்றும் இல்லாத போயிடுறோம். எது ஆசீர்வாதம்? கர்த்தரை தேடுவது தான் நமக்கு ஆசீர்வாதம். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பது தான் நமக்கு ஆசீர்வாதம். இந்த வருஷம் முழுசும் அதிகாலையில் ஏஞ்சி ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? எப்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்? உங்கள் மனசாட்சி உங்களுக்கு பதில் சொல்லும். காலை தோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்குன்னு வசனம் சொல்லுது. புதிய புதிய கிருபைகளை கர்த்தர் வைத்து ஆர்வமாக இருக்கார கொடுக்கறதுக்கு, ஜெபத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்காரு, அதிகாலையில் தேட சொல்கிறாரு. கணனித்தை அந்த நேரத்தில் நல்ல தூக்கம் வருதில்ல, அந்த தூக்கத்தை விட்டு கொடுக்க முடியல, உழைக்க முடியல, அந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க முடியல. எப்படி வீடு கட்ட உதவி செய்வார்? எப்படி நல்ல கவர்மெண்ட் ஜாப் தருவார்? எப்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்? இன்னைக்கு அதனால தான் தரித்திரம். கர்த்தரை தேடி பாருங்க. காலையில் தூக்கத்தை வெறுத்து, தூக்கத்தை மறந்து ஆண்டவர் முன்னாடி நீங்கள் வந்து அமருங்க, தேவ சமூகத்தில் காத்திருங்க. நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொண்டு வருவார், ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏன் தரித்திரம் வருதுன்னா, நம்ம தூக்கத்தை அதிகமாக விரும்புகிறோம், தூக்கத்து மேலே ரொம்ப ஆர்வம். எப்போ படுக்கலான்னு இருக்கு, எப்போ தூங்கலான்னு இருக்கு. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கட்டாயம் கொடுக்கணும். அந்த நேரத்தை தூக்கத்தில் நம்ம செலவிடவே கூடாது. தீர்மானம் பண்ணுங்க, வர வருஷமாகிலும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த வருஷம் போட்டும், வருகிற வருடமாகிலும் நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும். அப்போ ஒரு டிசிஷன் எடுக்கணும். நீங்கள் கட்டாயம் உங்கள் சபைக்கு நீங்கள் போவீங்க, காலையில் ஆராதனையில் கலந்து கொள்வீங்க, ராத்திரி ஆராதனையில் கலந்து கொள்வீங்க. அப்போ ஒரு முடிவு நீங்கள் எடுக்கணும். ஆண்டவரே, நான் காலையில் எழுந்து நான் உம்முடைய சமூகத்தில் காத்திருப்பேன். நான் இதுவரை தூங்கி தூங்கி எல்லாவற்றையும் இழந்துட்டேன், ஆசீர்வாதத்தை இழந்துட்டேன். இன்னைக்கு காலைதோறும் ஜெபிக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன், வேதத்தை வாசித்து தியானிக்க ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. அந்த வருடம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது நிச்சயம். இல்லைன்னா கர்த்தரே தரித்திரத்தை கொண்டு வந்துடுவார். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சாத்தான் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிட்டான். அப்படியெல்லாம் அவன் மேலே போய் பழியை போட்டு உட்கார்ந்துருக்கோம். எதுக்கு எடுத்தாலும் பிசாசு.
எதுக்கெத்தாலும் அவன் பண்ணிட்டான் இவன் பண்ணிட்டான், யாரும் பண்ணல, நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தூங்கிட்டு எல்லாவற்றையும் விட்டுறோம். யார் மேலாம் பழியை போட்டு 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 பழகிட்டோம். நம்ம நேச்சரே அப்படி ஆயிடுச்சு. யார் மேலாம் எதனா பழியை போட்டு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறது நம்ம கரெக்டாக இருக்கும். அதான் நான் சர்ச்சைக்கு போகிறேனே, அதான் நான் காணிக்கையெல்லாம் கொடுத்துட்றேனே, அப்புறம் என்ன வேணும்? அது ஆயர்கள் பார்த்துக்குவாங்க, அது வந்து பார்த்திங்கனாக்கா ஊழியக்காரங்க பார்த்துக்குவாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா இவங்க பார்த்துக்குவாங்க, பாஸ்டருங்க பார்த்துக்குவாங்க, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஜெபம் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, அவங்க ஜெபம் பண்ணணும், ஊழியக்காரங்க கடமை அதை செய்யணும், அதை செய்வாங்க. அதே சமயத்தில் நான் என்ன செய்கிறேன்? தூக்கத்தை விரும்பி தூங்கிட்டு இருக்கேன். காலையில் எழுந்து ஊழியக்காரன் ஜெபம் பண்ணணும், உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்களுடைய பாதுகாப்புக்காக, உங்களுடைய நன்மைக்காக, உங்களை ஆண்டவரை வழி நடத்துறதுக்காக. ஆனால் நான் நல்லா தூங்குவேன். என்ன நியாயம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எதனா அதில் லாஜிக் இருக்கா? எதனா நியாயம் இருக்கா? யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணி எனக்கு ஆசீர்வாதம் வந்துடணும்னு சொன்னாக்கா எப்படி அது? நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்க? நீங்கள் என்ன செய்கிறீங்க? இப்போ மனிதனுடைய வாழ்வில் ஏன் தரித்திரம் வருதுன்னா, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவருக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. எல்லாம் வெளியரங்கமாக இருக்குது. எல்லாருக்கும் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, காலையில் என்னை தேடினா என்னை கண்டாடுவீங்கன்னு சொல்லி. எல்லாரும் தான் காலையில் ஜெபம் பண்ண சொல்கிறார். தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ணான். அட்லீஸ்ட் காலையில் ஆகல 1 மணி நேரமாகல ஆண்டவருடைய சமூகத்தில் விழித்திருக்க ஒப்பு கொடுங்க. நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, உங்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும், தேசமும் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. 3வது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஏன் தரித்திரத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார்? தரித்திரம் ஏன் நமக்கு வருது? வாசிக்கலாம் நீதிமொழிகளில் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 13:18. புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் இலச்சையையும் அடைவான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். வெரி சிம்பிள். ஆண்டவருடைய வசனம் அழகா சொல்லுது. புத்திமதிகளை தள்ளி விடுகிறவன் தரித்திரமாயிடுவான். ஆலோசனை கர்த்தர், நம்முடைய கர்த்தர் வேத வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஊழியக்காரர்கள் மூலமாய் கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார். பல ஆலோசனைகள் நமக்கு வருகிறது. ஒவ்வொரு சபையிலும், ஒவ்வொரு இடங்களிலும், ஒவ்வொரு ஊழியத்திலும் வேத வசனத்தை நீங்கள் திறந்து படிக்கும் பொழுது பல ஆலோசனைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த ஆலோசனைகளை என்ன செய்கிறோம்? இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறோம். அதை மனதில் நிறுத்தி வைப்பது இல்லை. அந்த ஆலோசனையின்படி நடப்பது இல்லை. ஆலோசனையின்படி நீ நடக்கலை அப்படின்னு சொன்னால் நமக்கு தரித்திரம் வந்துடும். அட்வைஸ் மிக முக்கியம். தேவனுடைய மனிதர்கள் கொடுக்கிற ஆலோசனை நீங்கள் கட்டாயம் ஏற்றுக்கொள்ளணும். வேத வசனம் சொல்லுகிற ஆலோசனைகளை கட்டாயம் நாம் ஏற்றுக்கொள்ள வேணும். அப்போ தான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா அட்வைஸ் பண்ணாலே பிடிக்காது, ஆலோசனையே பிடிக்காது, எந்த புத்திமதி சொன்னாலும் பிடிக்காது. அவங்க தான் ஹீரோ. எனக்கெல்லாம் தெரியும், நான் எல்லாம் படிச்சிருக்கேன், எனக்கு தெரியாதா அப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க. தெரியும் தான், உண்மைதான். சில நேரங்களில் ஆவியானவர் உணர்த்துவார், ஊழியக்காரர்கள் மூலமாக உணர்த்துவார், வேத வசனத்தின் மூலமாய் உணர்த்துவார். அப்போ அந்த புத்திமதிகளை கவனமாக கேட்கணும், அந்த புத்திமதியின்படி நடக்கணும். சில நேரங்களில் நான் கூட ஊழியத்தில் பலரை திட்டுவேன். திட்டுறதுனாக்கா ஆவியில் நான் அப்படி கடிந்து கொள்வேன். ஏன் ஆண்டவர் கடிந்து கொள்ள வைக்கிறார்னாக்கா அவங்க கனம் அடைவதற்காக. கனம் அடைகிறதுனாக்கா ஆசீர்வதிப்பதற்காக. பாருங்க, தீர்க்கதரிசி இல்லாத பட்டணம்
பாழா போயிடும். கடிந்து உணர்த்தணும், சொல்லணும். அவங்கள எல்லா நிலைமைகளிலும் ஒரு தகப்பனை போல நின்று கடிந்து உணர்த்தணும். அது நிறைய பேருக்கு பிடிக்காது, புத்திமதி பிடிக்காது, ஆலோசனை பிடிக்காது. அதனால தான் ஆசீர்வாதம் இல்லை. ஸோ நீங்கள் தீர்மானம் எடுங்க, வருகிற வருடத்தில் ஆண்டவரே உம்முடைய வேத வசனத்தின்படி நான் நடக்க ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய ஆலோசனைகளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஊழியக்காரர் மூலிமா வேத வசனத்தோடு கூட வருகிற, அவங்க சொந்த கதையெல்லாம் நான் சொல்லலை. நிறைய பேர் சொந்த கதையெல்லாம் பேசி அதெல்லாம் இந்த கதை அந்த கதையெல்லாம் சொல்லி ஒரு குழப்பி இருக்கிற வசனத்தையே மறக்கடை செஞ்சிருவாங்க. அதை நான் சொல்ல வரல. வேத வசனத்தோடு கூட இருக்கிற உண்மையான சத்தியத்தின்படி சொல்லுகிற தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையே நான் கேட்பேன், அந்த புத்திமதிகளை கேட்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கனாக்கா கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுருவீங்க. இன்றைக்கி ஆசீர்வாத குறைவு எல்லா குடும்பங்களில் இருக்குது. குடும்பம் ரட்சிக்கப்படலை, குடும்பத்தில் அடிமைத்தனம் இருக்குது, குடும்பத்தில் சுகம் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, அவங்களுக்கு நல்ல வேலை இல்லை, குடும்பத்தில் கையிட்டு செய்கிற காரியங்கள் நடைபெறலை. ஏன்னு சொன்னால் என்கிட்ட முதல்ல நான் தப்பு வச்சிருக்கிறேன். சிற்றின்பத்தின் மேலே ஏதோ ஒரு காரியத்தில் நான் பிரியம் வச்சு, சிலருக்கு சிற்றின்பம் அப்படின்னு சொன்னாக்கா நகை எடுக்கிறதே ஒரு சிற்றின்பம் தான். நகையை பார்த்த உடனே அப்படியே ஒரு ஆசை, அப்பா கொல்ல ஆசை, அது எடுத்துக்கணும். சிலர் பார்த்தா புடவை, எந்த கடையில் போனாலும் சரி மணிக்கணக்கில் நின்றுக்குவாங்க. அந்த புடவை நல்லா இருக்கு, இந்த புடவை ஒரே கலர் தான் இருக்கும், ஆனால் மாற்றி 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 அது போதை, அதை எடுப்பாங்க. அது ஒரு பிரியம், அது பாவம். தேவைக்கு மிஞ்சி எந்த காரியத்தை செஞ்சாலும் பாவம். தேவைக்கு மிஞ்சி சாப்பிட்டாக்க வாந்தி தான் எடுத்துனுங்கணும். அப்போ பாருங்க, தேவைக்கு மிஞ்சிய காரியங்கள் எல்லாம் செய்கிறோம், அவெல்லாம் சிற்றின்பம். சிலர் பார்த்தா செல்ஃபோன், அது ஒரு போதை, பேசினே இருப்பாங்க, அப்படியே எடுத்து நோண்டுவாங்க, அப்படியே போயினே இருப்பாங்க, அதை பார்த்துனே இருப்பாங்க, இன்னொருத்திட்ட பேசி நிற்பாங்க. என்ன பேசுகிறோம் ஏதெல்லாம் கிடையாது, அவங்க ஃபோனை வச்சு அதை நோண்டணும். அது அப்படி முன்னாடி பின்னாடி கேட்டால் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன். அது ஒரு போதை, அது ஒரு சிற்றின்பம், அது தரித்திரத்தை கொண்டு வரும். நான் என்ன திஞ்சேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். திருப்பி கவனித்து பாருங்கள் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க. சின்ன சின்ன காரியங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கு. ஜெபிக்கிற நேரத்தை விட இந்த செல்ஃபோனை யூஸ் பண்ணுற நேரங்குது பாருங்கள், ரொம்ப 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 அதிகம். கம்பேர் பண்ணி பாருங்களேன், நீங்கள் எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் இப்போ ஃபோனில் இருக்கீங்க, கம்ப்யூட்டரில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்களை ஆராய்ச்சி பார்க்க முடியும். அப்போ எப்படி ஆசீர்வாதம் நமக்கு வரும்? வர்றது போல் இருக்கும், அப்படியே போயிடும். அப்போ நம்முடைய வாழ்வில் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். முதல்ல நம்ம சரிப்படுத்திட்டோம்னா கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம். நம்ம எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக இருக்கணும். யாரும் தரித்திரராக இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம் அல்ல. அவர் நம்மை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவதற்கு அவர் தரித்திரரானார். அப்போ நம்ம ஏன் தரித்திரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம்? ஏன் கர்த்தர் தரித்திரத்தை அனுமதிக்கிறார்? ஏன் வறுமையை ஆண்டவர் அனுமதிக்கிறார்? நம்ம பண்ணுற சின்ன சின்ன பாவம், நம்ம செய்கிற சின்ன சின்ன காரியங்கள் நிமித்தமாகத்தான் நம்முடைய வாழ்வில் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். அப்போ நமக்கு ஆசீர்வாதம் வேணும்னாக்கா நிச்சயமாக சிற்றின்பத்தை வெறுக்கணும், பாவத்தை வெறுக்கணும். பெரிய பாவம் தான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நான் கொலை செய்யலை, நான் விபச்சாரம் செய்யலை, நான் தண்ணி அடிக்கலை, அதை பண்ணல, அதெல்லாம் ஒரு பெரிய பாவம் இருக்கட்டும், விடுங்க. சின்ன சின்ன பாவமும் இருக்குது, அதுவும் ஈக்குவல் தான். அதுவும் ஈக்குவல் தான். ஒரு சொட்டு விஷம்தான் பிரதர் சாப்பிட்டேன், நான் ஒன்றும் பெரிய பாட்டில் குடிக்கல, எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். யோசித்து பாருங்க. அதனால தான் தரித்திரம், அதனால தான் ஆசீர்வாதம் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை. இப்போ வருகிற வருடமாகிலும் இந்த சிற்றின்பத்தின் மேலே பிரியம் வைக்காமல் கர்த்தரை நோக்கி பார்க்க ஒப்பு கொடுங்க.
தூக்கத்தை விரும்பாம கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க ஒப்பு கொடுங்க, ஜெபிக்க ஒப்பு கொடுங்க. எனக்கு அன்பானவர்களே, தேவ மனிதர்கள் அல்லது வேதாகமும் நமக்கு சொல்லுகிற ஆலோசனையின்படி நடக்க ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் எழும்பி நின்று ஜெபிக்கலாம். இந்த சோஷியல் மீடியாவின் மூலியமாய் பார்க்கிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்கப்பா. இவருடைய வாழ்வில் காணப்படுகிற எல்லா தரித்திரமும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் இவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவர்கள் எல்லா நிலைமைகளிலும் ஆண்டவரை செழிக்கட்டும். நீர் அப்படியே செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே.